கப்ப நிறுவுதல் திருவிழா. மலைநாட்டில் அமைந்துள்ள புனித தலதா மாளிகையில் போற்றி வணங்கப்படும் புத்தரின் இடது புனித தந்த தாதுவானது பிரம்மலோகங்களில் தியானம் புரியும் பிரம்மர்களினாலும் 6 தேவ லோகங்களில் பேரொளியுடன் திகழும் தேவர்களாலும் போற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. புனிதமான தலதா பெருகரா நிகழ்வுக்கு தயாராவதற்கு வானத்தின் அனுமதியை நாட வேண்டும். கப்ப எனப்படும் புனித தூணை நடும் நிகழ்வானது இத்தகைய உன்னதமான ஆசையை பூமிக்கு வரவழைப்பதை குறிக்கின்றது. இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரம் ஒரு பனச எனப்படும் பலாமரமாகும். இது ஒரு முழம் சுற்றளவு கொண்ட ஆரோக்கியமான இளம் மற்றும் காய்கள் காய்க்காத ஆண்கன்றாகும். தூய்மையான நிலத்தில் கிழக்கு நோக்கியவாறு தனித்து நேராக நடப்பட்டுள்ள இம்மரம் மரபு வழி வழக்கப்படி முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. எதிர்வரும் மாதத்தின் போயா நாளன்று அலுத்நூர தேவாலயத்தின் வண்ணகுரால புனிதமான பனசம் மரத்தின் அடிவாரத்திற்கு ஒரு ஊர்வலமாக செல்வார். அம்மரத்தை சுற்றியுள்ள இடத்தை சுத்தம் செய்து தூபம் காட்டி நறுமண நீர் தெளித்த பிறகு மரத்தை சுற்றி 9 எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்படும். மேலும் 9 வெற்றிலைகள் மீது 9 வகையான மலர்கள் படைக்கப்படும். பின்னர் ஒரு வெள்ளி கோடரியை பயன்படுத்தி அம்மரத்தை கிழக்கு திசையை நோக்கி வெட்டி சாய்ப்பார். அங்கு 4 முழம் உயரமுள்ள கப்பத்தூண் தயார் செய்யப்பட்டு தூய வெண்ணிற துணியினால் அலங்கரிக்கப்படுகின்றது. பின்னர் ஆசி பெறுவதற்காக அது ஒரு அரச யானையின் மீது ஊர்வலமாக அலுத்நூரவில் உள்ள பழமையான உப்புல்வன் மற்றும் தெடிமுண்ட ஆலயங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த கப்பத்தூண் தலா 1 முழம் நீளமுள்ள 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு நாத்த, விஷ்ணு, கதிர்காம மற்றும் பத்தினி ஆலயங்களுக்கு முறையே சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஊர்வலம் நடைபெற்ற மறுநாள் அதிகாலை 4 தேவாலயங்களின் உள்ளே அமைந்துள்ள எஹலகே எனப்படும் புனிதமான உட்பகுதியில் ஒரு சுப நேரத்தில் சடங்கு முறைப்படி தயார் செய்யப்பட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு நறுமண புகையால் நறுமணம் ஊட்டப்படும். அதன்பின் இசை முழக்கத்துடன் புனிதமான தெய்வீக ஆபரணங்கள் வரவழைக்கப்பட்டு 5 நாட்களுக்கு கோயில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. கப்ப நடும் நிகழ்வானது ஒரு கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு இணையானதாக கருதப்படுகின்றது. இந்த சடங்கின் மூலம் தலதா பெருகராவை முன்னின்று நடத்தும் மகா சங்கத்தினர், தியவடன நிலைமை மற்றும் பிற அதிகாரிகள், பாரம்பரிய கலைஞர்கள் மற்றும் ஊர்வலத்தை காணும் மக்கள் ஆகிய அனைவருக்கும் தெய்வ பாதுகாப்பு வேண்டி பிரார்த்திக்கப்படும். தானிய களஞ்சியங்கள் நிரம்பும் வகையில் சரியான நேரத்தில் மழை பொழிவதை உறுதி செய்ய இந்திர பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. இந்த விசேட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி.